தேவைக்கு தேடல், பொய்யான உறவுகள், நேரத்திற்கு ஏற்றாற்போல் பேச்சு, போலியான அன்பு, தனக்கு தேவையானது கிடைத்தால் போதும் அப்படின்றது தான் இன்றைய உலகம். எல்லாருமே நல்லா நடிக்கிறாங்க. நம்மளுக்கு தான் தெரியறது கிடையாது வேஷம் கலையிற வரைக்கும். இவ்வளோ நேரம் நடந்தது நாடகம் அப்படின்னு. இந்த பொய்யான உலகத்தில் பொய்யான அன்புக்கு மட்டும்தான் மதிப்பு அதிகம். உண்மையான அன்புக்கு கூட மதிப்பு பொய்யாக தான் இருக்கும். சோகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கண்ணில் மட்டும் மறைஞ்சிருக்காது, அது கண்ணீர்லையும் வாய் விட்டு சிரிக்கிற பல பேரோட பொய்யான சிரிப்புலேயும் மறைஞ்சிருக்கு. எல்லாத்தையும் மறைச்சி பேசுகிறவங்க நல்லவங்களாகவும், மனசில் பட்டது எல்லாமே பேசுகிறவங்க கெட்டவங்களாகவும் தான் தெரியுறாங்க இந்த உலகத்தில் பார்க்குற எல்லாரோட கண்களுக்கும். நீங்கள் 1000 நல்லது செஞ்சாலும் நீ தான் இந்த நல்ல விஷயத்த செஞ்சுருக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு தப்பு செஞ்சு பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் அலையாத விருந்தாளியாக பார்த்தீங்கன்னா 1000 பேர் நிற்பாங்க. நீங்கள் செஞ்ச தப்பு தான் மிகப்பெரிய தப்பு இந்த உலகத்திலேயே அப்படின்னு உங்களை சொல்லி காட்டுறதுக்கு. எந்த இடத்துல நம்மளோட நம்பிக்கை குறையுதோ அந்த இடத்துல இருந்து வெளியில் வந்துடணும். இல்லைன்னா அவமானம் மட்டும்தான் நம்மளுக்கு மிஞ்சும். தேடி சென்று மிஞ்சின அவமானத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து இனி யாரையுமே தேடி செல்லாதபடி உங்களுக்கு நீங்களே ஒரு வேலையை அமைச்சுக்கோங்க. உண்றதுக்கு உணவில்லாமல் இருக்கிறத விட யாராலையும் தேடப்படாத, விரும்பப்படாத, கவனிக்கப்படாத, மறக்கப்பட்ட ஒருவராக இருக்கிறது தான் மிகப்பெரிய வறுமை. இப்போல்லாம் ஒரு சில பேருக்கு நம்மளை பிடிக்கவே இல்லை அப்படின்னா அவங்களுக்கான தேவை நம்ம இடத்துல முடிஞ்சிச்சு அப்படின்றது அர்த்தமாக இருக்கலாம். மற்றவங்களுக்கு தேவைப்படுறப்போ நல்லவங்களா தெரிகிற நம்ம தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கெட்டவங்களாக தெரிகிறோம். ஒருத்தங்களோட சுயநலத்துக்காக மட்டுமே நம்ம பயன்படுத்தப்பட்டிருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வர்றப்போ ஒரு வலி வரும் பார்த்திங்கன்னா, அந்த வலி ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருக்கும். நீங்கள் யாருக்கு நல்லது நினச்சாலும் நல்லது நடக்காது. உங்களுக்கு நன்றி இல்லாத மனுஷங்க கிட்ட நன்றியை என்றைக்குமே எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் உங்களுக்காக மட்டும் இருங்க, நீங்களாக இருங்க. நீங்கள் யாருக்கு உதவி செஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவுறதுக்கு ஒருத்தங்க கூட இருக்க மாட்டாங்க. யாருக்கு உண்மையாக நீங்கள் இருந்தாலுமே லாஸ்ட்டு படுறவங்க பார்த்தீங்கன்னா நீங்களாக தான் இருப்பீங்க. அன்பின் நிலை தடுமாறுற போதும், சூழ்நிலை நம்மளை பழி கேட்குற போதும், உறவுகள் நம்மளை உதறும் போதும், பல பழி சொல்லுக்கு நம்ம ஆளாகும் போதும், நம்பிக்கை அனைத்துமே இழக்கும் போதும், துரோகம் அப்படின்ற வாள் உங்களோட இதயத்தை கிழிக்கிற போதும், பல முட்டாள்தனங்களில் நீங்கள் மூழ்கிற போதும், பலர் கேலி செய்கிற இடத்துல நீங்கள் சிரிக்கும் போதும், மற்றவங்க உங்களை பார்த்து சிரிக்கிற இடத்துல நீங்கள் சிக்கும் போதும், உங்களுக்குள்ள இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லிக்கோங்க. உங்களுக்குள்ளேயே பட்ட காயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பயனின்றி போகாது அப்படின்னு. வலுக்கட்டாயமாக நம்மளால் யாரையுமே பிடிச்சு வைக்க முடியாது. உங்களை விட்டு விலகிறவங்கள விட்டுருங்க. நமக்கான உறவுகள் நம்மளை தேடி வரும். இதை புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா உங்கள் மனசு உறவுகளை நினச்சி வலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். சில பேருக்கு விளக்கம் கொடுக்கறத விட அவங்கக்கிட்ட இருந்து விலகிறதே மேல். இனிமேலாவது பார்த்து நடந்துக்கோங்க. எல்லா விஷயத்தையும் நம்ம பொறுத்துக்கிட்டே போகும்போது பார்த்திங்கன்னா நல்லவங்களா தெரிகிற நம்ம தான் எதிர்த்து கேள்வி கேட்டோம் அப்படின்னா யாருக்குமே நம்மளை பிடிக்காத கெட்டவங்களாக ஆயிடுறோம். எவ்வளோ பாசமாக நீங்கள் அணைச்சாலும் கத்திக்கு பார்த்திங்கன்னா வெட்ட மட்டும்தான் தெரியும். இது மாதிரி தான் ஒரு சில உறவுகள் எவ்வளோ அன்பாக இருந்தாலும் நம்மளை காயப்படுத்திடுவாங்க. ஸோ பாசம் நீங்கள் யார் மேலேயுமே வைக்கிறது தப்பு இல்லைங்க. பட் பாசம் வைக்கிறதும் பார்த்திங்கன்னா பார்த்து தான் வைக்கணும். அதே மாதிரி பாசத்தால் பைத்தியமாகவும் நம்ம ஆயிடக்கூடாது. ஒருத்தங்க உங்கள் மேலே 50% பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 20% பாசம் வைங்க, தப்பே இல்லை. இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைக்கு தேடல்.